ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. என்னடா ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே என்ன அவர் என்ன அமைதியாக இருக்கார் அப்படின்னு பார்ப்பீங்க. நேற்று பிரச்சனை நடந்தது எல்லாருக்குமே தெரியும், லைவ் போட்டிருந்தேன். அது எங்கள் அத்தை மாமா இவரை பேசினாங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. இனி தப்பாக நான் உன்னைய இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க. யாரும் நான் சொல்லி வாழணும், யாரும் சொல்லி நான் வாழக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறவ கிடையாது. அதை நான் கேட்குறவும் இல்லை. அடுத்தவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். என்னோட பேச்சை தான் நான் கேட்பேன். என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன், இது பண்ணுவேன். அடுத்தவங்க சொன்னோன்னா இப்படி நீ பொம்பும் ஆடு மாதிரி ஆட மாட்டேன். அதை கேட்டுட்டு நான் ஆடுறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ என் வீட்டுக்கார கூட தான் இருக்கேன். என் மாமா, நீங்கள் என்னதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? தனியா யார் என்ன சொன்னாலும் சரி, எம் கொண்டாட்டி எம் கொண்டாடிப்பா. அப்போ எதுக்கு லைவ்ல அப்படி பேசுனீங்க? என்ன பேசுனாங்கன்னா ஏதோ ஒரு கோவத்தில் நான் பேசிட்டேன், தப்புதான், சாரி. பார்த்தீங்களா, அவர் கோவத்தில் அதை அப்படி பேசிட்டாரு. இப்போ மன்னிப்பும் கேட்டார் என்கிட்ட. இனி நான் அப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ நல்லா இருப்பேன், நம்ம நல்லா வீடியோ போடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வாயில இருந்தே வந்துருச்சு. பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வேணும். அவர் சொன்னதே இந்த இடத்துல போதும், இது என்னைக்கும் நிலச்சிருக்கணும். இந்த ஒரு வார்த்தை மாறக்கூடாது. இந்த வீடியோ என்னைக்கும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா, ரசம், அப்புறம் இது செவ்வாழை கீரையா, செவ்வாழை கீரை. அது உங்கள் வீட்டில் என்றைக்கு என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி மற்றவங்கள நீங்கள் எதுவும் தெரியாமல் பேசக்கூடாது. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்குறது இல்லை. நான் கூட சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்ட ஆள் நான் இல்லை. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம வர்ஷா பாப்பா எங்கே இருக்காங்கன்னா வெளியே நடந்துட்டுருக்காங்க. நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருக்க, ஒரு நிமிஷம். வருஷமா என்ன சேட்டை பண்ணுறாங்க? புடி புடினா விழுந்துட போறா. மெதுவா. வருஷமா என்ன பண்றீங்க? அச்சா, சிரிக்கிறாங்க. என் பிள்ளை ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. எங்க வருஷம் நடந்துட்டு இருக்காங்க அங்க எங்கேயும். இன்னைக்கு இது ஆஸ்பத்திரி போகணும்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போக முடியல. நாளைக்கு போகலான் இருக்கோம். அதான் வீடியோ வரல. ஆஸ்பத்திரி வீடியோ நாளைக்கு வரும். என்னன்னுங்கிறது நாளைக்கு போனால் திட்டுன்னு திட்ட தான் செய்வாங்க. 2 நாள் கழித்து வர சொன்னாங்க. பார்க்கலாம் என்னங்கிறது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பாவும் நல்லா இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்காக வருத்தப்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி புரிஞ்சிக்காமல் பேசின எல்லாருக்குமே நன்றி. எல்லாத்துக்கும் மொத்தத்தில் நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் சொல்லிடுங்க. பாய். பஸ்ஸு சொல்லு. ஆய் பாய். என் பொண்ணு பாய் சொல்லிட்டா. சரி. பாய் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. எங்கே போகிறாங்க? அச்சோ, சரி.